ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஜிடிடிஆர்பி 21/7/2024 நடந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின் நம்பர் 134 தான் பார்க்க போகிறோம். அதுக்கான ஆன்சர், புக் ப்ரூஃப், பேஜ் நம்பர், எக்ஸ்ப்ளனேஷனோடு பார்க்கலாம். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மருந்து பொருட்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எந்த நோய்க்கை குணப்படுத்தக்கூடிய மருந்து தான் ரைட் சைடில் நோய்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஒரு பக்கம் நோய்கள், அதுக்கான மருந்து பொருட்கள் தான் வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஆசிமம் சாங்கடம், சின்கோனா அபிசினாலிஸ், காரிகா பப்பாயா, கேத்தராந்தஸ் ரோசியஸ், இது எல்லாமே வந்து மருந்து பொருட்கள். ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே நோய்கள், புற்றுநோய், சளி, மலேரியா, டெங்கு காய்ச்சல், அதற்கான மருந்து பொருட்கள் தான் ரைட்டும் லெஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ ஆசிமம் சாங்கடம் அந்த மருந்து பொருள் வந்து எந்த நோயை குணப்படுத்த பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சளி. சின்கோனா அபிசினாலிஸ் எதுக்குன்னா மலேரியா. காரிகா பப்பாயா எதுக்குன்னா டெங்கு காய்ச்சலுக்கு. அடுத்து கேத்தராந்தஸ் ரோசியஸ், அது வந்து புற்றுநோய்க்கான மருந்து. ஓகேங்களா, இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் பார்த்துக்கோங்க, 2 3 4 1. ஓகேங்களா, கீழே பாருங்கள் ஆப்ஷனில் 2 3 4 1 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏல இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இதுக்கான ப்ரூஃப் பார்க்கலாம். இதோ பாருங்கள், 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 286வது பக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா, 286வது பக்கத்தில் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மருத்துவ தாவரங்களிலிருந்து பெறப்படும் மருந்துகள். ஓகேங்களா, எதுலனா தாவரவியல் பெயர், அதனுடைய தாவரவியல் பெயர், மருந்து வேறு, அந்த மருந்து பொருளோடைய தாவரவியல் பெயர் தான் லெஃப்ட் சைடில் கொடுத்தது. அது இதோ கொடுத்துருக்கோம் பாருங்கள், ஒன்று ஒன்று பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்கோம் பாருங்கள். ஆசிமம் சாங்கடம் எந்த நோய்க்குனா சளிக்கு. சின்கோனா அபினாலிஸ் எதுக்குன்னா மலேரியாவுக்கு. அடுத்தது காரிகா பப்பாயா வந்து எதுக்குன்னா டெங்கு காய்ச்சலுக்கு. கேத்தராந்தஸ் ரோசியஸ் எதுக்குன்னா இரத்த புற்றுநோய், அதாவது புற்றுநோயும் நாங்கள் கொடுத்துருப்பாங்க, எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா, புற்றுநோயில் எத்தனை வகை இருக்கோ எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா, இல்லை ரத்த புற்றுநோயின்னு கொடுத்துருக்காங்க, அதனால் ஆன்சர் வந்து வேறுன்னு வராது. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஷினுக்கு கரெக்டான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.